மலபார் ஹட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றின வீடியோ தான் இது. இங்கே என்னெல்லாம் கிடச்சிது, நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இதெல்லாம் நல்லாவே இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கேரளா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. அங்கே இல்லை, லண்டனில் ஈஸ்ட் ஹாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஈஸ்ட் ஹாம்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் தரும். ஏன்னா இங்கே வந்து நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ், கேரளா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸை பார்க்க முடியும். போர்ட்லாம் கூட தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஊருக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த தடவை நாங்கள் இந்த மலபார் ஹட்டுக்கு போயிருந்தோம். இங்கே நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு மேங்கோ லஸ்ஸி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கு வருவோம். நாங்கள் ஒரு பெரி பெரி அல்ஃபஹாம் மந்தி ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த மந்தி ரைஸுமே சரி, சிக்கனுமே சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் டேக்அவேயில் கூட ஒரு ஆல்ஃபஹாம் சிக்கன் பெரி பெரி ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன். இது இல்லாமல் பீஃப் ரோஸ்ட் ஒன்று சாப்பிட்டோம். அதில் பீசஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஒன்று கொழுப்பு இருந்துச்சு, இல்லை எலும்பு இருந்தது. ஒரு 4-5 பீசஸ் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பத்திரி ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த பத்திரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அப்பத்துலேயே ஸ்மால் சைஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன், அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று இந்த கிளி பரோட்டா. இதை விட நான் வந்து ரொம்ப டேஸ்டியாக நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கிறதுனால இது எனக்கு அவ்வளோ டேஸ்டியாக படலை. டேக்அவேயில் இன்னொன்று சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.